அனைவருக்கும் தமிழ்நாடு மாநில பணி நிறைவு சிவில் சர்வீஸ் அதிகாரிகள் சங்கத்தின் மாநில செயற்குழு உறுப்பினர் தனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறார். அனைவருக்கும் முதலில் வணக்கம். இன்று 29/11/2024 வெள்ளிக்கிழமை. இன்று மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தினுள் அமைந்துள்ள ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்திற்கு மாநில செயற்குழு உறுப்பினர் டாசோரா சென்றிருந்தார். ஏனென்று கேட்டால், அங்கே ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க கட்டிடத்தில் தான் நாளை 30/11/2024 அன்று மதுரை மாவட்ட 11ஆம் ஆண்டு பேரவைக் கூட்டம் நடைபெற உள்ளதாக ஏற்கனவே அழைப்பிதழ்கள் எல்லாம் இந்த சங்கத்தின் டிப்டி கலெக்டர்ஸ் அண்ட் டிஆர்ஓ மதுரை மாவட்டத்தில் இணைந்துள்ள அனைவருக்கும் இந்த அழைப்பிதழ் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அநேகமாக அனைவருக்கும் இது 4-5 நாட்களுக்கு முன்பே கிடைத்திருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். இதற்குண்டான முன்னேற்பாட்டு நடவடிக்கைகளுக்காக இன்று இந்த சங்கத்தின் மாவட்ட துணைத் தலைவர் திரு KR ராஜா மதிவானன் BSc அவர்கள், மாவட்ட தலைவர் திரு S மூக்கையா MA B.Ed BGL அவர்கள், மாவட்ட செயலாளர் வி வேலாயுதம் BA அவர்கள், அப்புறம் கண்ணதேவ ஜெகதீஷ் BA மாவட்ட பொருளாளர் அனைவரும் இன்று RYA கட்டிடத்திற்கு சென்று நாளை நடைபெற இருக்கும் இந்த 11வது ஆண்டு பேரவைக் கூட்ட அழைப்பதற்கு உண்டான முன்னேற்பாட்டு நடவடிக்கைகள், அதாவது அனைவருக்கும் செயற்குழு பேரவைக் கூட்டத்திற்கு செயலாளரோட அறிக்கை வாசித்தல், அந்த கடந்த ஓராண்டாக என்ன நிதி ஆதாரங்கள், வரவு செலவு கணக்கு பராமரித்து அதற்கு நகல் எடுத்தல், ஜெராக்ஸ் கம்பெனி பக்கத்தில் பென்குயின் ஜெராக்ஸு, கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கிறதுல போய் எல்லாம் எடுத்து வருதல், அப்புறம் ரிட்டையர்ட் ஆஃபீஷியல் அசோசியேஷன் அந்த பில்டிங்கில் நாளைய கூட்டம் நடைபெறுவதற்கு உண்டான ஃப்ளெக்ஸ் பேனர் மாட்டுதல் வைத்தல், எல்லா பணிகளையும் இன்று அனைவரும் ஒருங்கிணைந்து செய்து வந்தார்கள். எனவே மதுரை மாவட்டத்தை பொறுத்த மட்டிலே இந்த அரசாங்கம் அறிவித்துள்ள அந்த புயல் எச்சரிக்கையெல்லாம் மதுரையை ஒன்றும் செய்யவில்லை. மந்தாரமாக இருந்துச்சே தவிர இன்று 29/11/2024 மழையே பெய்யலை. ஒரு சில இடங்கள் லேஸ் புணு தூறல் தவிர மழை என்பது பெய்யவில்லை. எனவே 30/11/2024 அன்று நடைபெறவிருக்கும் டாசோரா, அதாவது தமிழ்நாடு மாநில பணி நிறைவு சிவில் சர்வீஸ் அதிகாரிகள் சங்க 11ஆம் ஆண்டு பேரவைக் கூட்டத்திற்கு அழைப்பிதழை அன்று ஒரு வாரத்துக்கு முந்தையே அனுப்பிச்சோம். அது கலெக்டர் ஆஃபீஸ்க்கு ஏத்தாப்பில் இருக்கிற காந்திநகர் போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக அனைவருக்கும் தபால் எழுதி இந்த அழைப்பிதழ் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அதனை பெற்றுக்கொண்டுள்ள இந்த சங்கத்தின் உறுப்பினர்கள், மாவட்ட உறுப்பினர்கள், அதாவது DRO அண்ட் டிப்டி கலெக்டர்ஸ் சங்கத்தில் இணைந்துள்ளவர்கள் அனைவருமே நாளை 30/11/2024 அன்று மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தின் உள்ளே வலதுபுறம் அமைந்துள்ள உள்ள நுழைஞ்ச உடனே ரைட் சைடில் திரும்பிட்டால் AD பஞ்சாயத்து ஆஃபீஸ் இருக்குது. அதுக்கு அடுத்தாப்பில் இருக்கிறது தான் ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம். அதற்கு வந்தீர்கள் என்றால் இந்த பேரவைக் கூட்ட நிகழ்ச்சிகளிலே நீங்கள் பங்கெடுத்துக் கொள்ளலாம். தவறாமல் வருகை தர வேண்டும் என்பதுதான் மாநில செயற்குழு உறுப்பினரின் கோரிக்கையாக இருக்கிறது. என்னடா எல்லாம் பெரிய அரேஞ்ச்மெண்ட் பூரா பண்ணியாச்சு. எல்லாம் எல்லாருமே வயசானவங்க தான். இருந்தாலுமே இந்த புயல் அறிவிப்பு அடிக்கடி அரசாங்கம் கொடுத்துக்கிட்டே இருக்குது. அது ஒவ்வொரு இடங்கள்லையும் அது பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் மதுரையை அது அந்த அளவிற்கு பாதிக்கவில்லை என்பதை சொல்லி அனைவரும் இந்த கூட்டத்திற்கு வருகை தந்து கூட்டத்தினை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்வது மாநில செயற்குழு உறுப்பினர். அனைவருக்கும் நாளை சந்திப்போம். நாளை என்பது 30/11/2024 சனிக்கிழமை. எனவே அனைவரும் 11வது பேரவைக் கூட்டத்திலே சந்திப்போம் என்பதை சொல்லி அமைவது மாநில செயற்குழு உறுப்பினர். அனைவருக்கும் வணக்கங்கள். பல நன்றி.